உலகெங்கிலும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் இல்லத்தில் அமர்ந்து கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த இனிய பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கிற பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பில் உளமார்ந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு நாள். இன்றைக்கு புதிய ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது. இந்த புத்தாண்டில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையணும். அதற்கு ஒரு அருமையான ஒரு தமிழ் நிகழ்ச்சியோடு இன்று நம்முடைய நாளை தொடங்குகிறோம். அதற்காக ஒரு அருமையான தலைப்பினை நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி கொடுத்திருக்கிறது. இன்றைய சூழலில் தமிழர் பண்பாட்டை பெரிதும் காப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்கிற ஒரு அருமையான தலைப்பு. பண்பாடுனா என்ன அப்படின்னு நிறைய பேர் நிறைய விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் கவியரசு கண்ணதாசன் ரொம்ப அழகாக 2 வரியில் பண்பாடுனா என்னன்னு சொல்லுவார். மண்படு மரபில் மானிட ஜாதி பண்படும் அதனை பண்பாடு என்கிறார். ஒரு செயலை, ஒரு நிகழ்வை, ஒரு கருத்தை ஒரு மனிதன் கேட்கிறான் என்று சொன்னால் அந்த கருத்து அவனுடைய மனதை பண்படுத்த வேண்டும். அந்த செய்தி அவனுடைய மனதை பண்படுத்த வேண்டும், நல்ல நெறிக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த செயல்தான் பண்பாடு என்பதற்கு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுப்பார். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னார் புரட்சி கவி பாரதிதாசன். அந்த வகையில் தமிழர்களுக்கென்று இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு இன்றைய அளவில் போற்றப்பட்டு கொண்டு வருகிறதா? தமிழ் மொழிக்கென்றே ஒரு சிறப்பு இருக்கு. உலகில் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் அழியாமல் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மொழி என்று ஒரு சொன்னால் அது தமிழ் மொழி என்பதை பெருமையோடு நம்ம சொல்லிக்கலாம். உலகில் பேசுறவங்க பூரா தன்னுடைய மொழியை தன்னுடைய தாய்மொழி என்று சொல்லுவார்கள். ஆனால் உலக மொழிக்கெல்லாம் தாயாக இருப்பது நம்முடைய மொழியான தமிழ் மொழிதான் என்பதை அருமையாக நம்ம பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். அந்த மொழிக்கென்று இருக்கக்கூடிய பண்பாடு இன்றைக்கு காக்கப்பட்டு வருகிறதா? அப்படி காக்கப்பட்டு வந்தால் அதை காத்து கொண்டிருப்பவர்கள் யார்? ஆண்களா இல்லை பெண்களா? நம்ம பார்க்குறோம் உலகத்தில் இதற்கு முன்னாடிலாம் இனத்தாலும் மதத்தாலும் மொழியாலும் பிரிந்து கொண்டு சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருந்த சூழலில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன திருமூலர் வாழ்ந்த பூமி நம்முடைய பூமி. இந்த மொழிக்கென்று இருந்த அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரம், அவர் சொன்ன அந்த கூற்று இன்று காக்கப்பட்டு வருகிறதா? நம்ம பார்க்கணும். நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாங்க. குடும்பங்கள் ஆரம்பத்தில் ஒரு 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாதிரி குடும்ப அமைப்புகள், உறவு முறைகள் இன்றைக்கு இருக்கான்னா வேதனையோடு நாம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நம்ம சம்பாதிக்கிறது பூரா நமக்கு, எனக்கு, என்னுடைய மனைவிக்கு, என் பிள்ளைங்களுக்கு, என்னுடைய சந்ததிகளுக்குன்னு தான் வாழ்ந்துட்டு இருந்தான் உலகம் பூரா. அது இல்லடான்னு நான் நம்மால் ஒருத்தன். அது கிடையாது. எப்போ? இன்னைக்கு நேற்று இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உனக்கு இல்லை, உன் பிள்ளைங்களுக்கு இல்லை, உன்னுடைய மனைவிக்கு இல்லை, சுற்றத்தாருக்கு இல்லை, வேற யாருக்கு? அழகா சொன்னார். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டுன்னா. வேளாண்மைனா உதவி. அதனாலதான் விவசாயத்துக்கு வேளாண்மைன்னு பேர் வச்சான் பாருங்க. உலகத்திற்கே சோறு போட்டு கொண்டிருக்கக்கூடிய விவசாயி. அதனாலதான் உதவி செய்யறான் அவன். அது தொழில் இல்லை, அது ஒரு உதவி, ஒரு தொண்டு. நான் சொல்லல, வள்ளுவர். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. நீ சம்பாதிக்கிற பொருள், நீ சம்பாதிக்கிற பணம், நீ சேர்க்கிற செல்வம், இதெல்லாம் உனக்கு இல்லை, உன்னுடைய குடும்பத்திற்கு இல்லை, அடுத்தவருக்கு, தக்கார்க்கு, தேவையானவங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் என்று இந்த உலகத்திற்கு சொன்ன திருவள்ளுவர் வாழ்ந்த பூமி நம்முடைய பூமி. அவர் வளர்த்த அந்த பண்பாடும் அந்த கலாச்சாரமும் இன்னைக்கு இருக்கிறதா? அதுதான் பார்க்குறோம். ஆனால் பெரும்பாலும் என்ன சொல்கிறோம் எல்லாருமே, துன்பம் இருக்கக்கூடாது, நமக்கு துன்பம் இல்லாமல் வாழணும். எங்கே கோயிலில் போனாலும் அதை தான், சாமிகிட்டே அதை தான் வேண்டுறோம். எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுவாங்க சில பேர். நல்லா இருக்கணும்னா என்ன? துன்பமாக இல்லாமல் எல்லாரும் இன்பத்தோடு வாழணுங்கிறது தான். அது இன்பத்துக்கு இன்பமாக வாழணும்னா என்ன செய்யணும்? மருத்துவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? மருத்துவர்கிட்ட போய் எனக்கு துன்பமே வரக்கூடாது, 3 மாசமா வைத்திய வழி டாக்டர் அப்படின்னு போய் கேட்டால் மருந்து கொடுத்துரு, சரியாயிடுங்களா? இல்லை, இன்னும் 3 மாதம் கழிச்சு தான் சரியாகும், போயிட்டு வா. 6 மாசமா எப்படி தாங்கிறதுன்னு வர. இப்போ துன்பம் இல்லாமல் இல்லை. கண்ணதாசன் சொல்லுவார், இன்பம் என்பது தலையை போன்றது, துன்பம் என்பது வாளை போன்றது.
நீ இன்பம் என்னும் தலையை பிடிச்சி நீ எப்பெல்லாம் தூக்குறியோ அப்பெல்லாம் துன்பம் என்னும் வாளும் சேர்ந்தே தாயா வரும். அது இல்லாம வாழ்க்கை இல்லை. அழகா சொல்லியிருப்பார். ஆக அப்ப துன்பம் போறதுக்கு என்ன பண்றது? அந்த துன்பத்தை நீக்கிறது எங்க போய் கேட்டான்? வக்கீல்கிட்ட போய் கேட்டான், டாக்டர்கிட்ட போய் கேட்டான், சாமியார்கிட்ட கேட்டான், சாமி கிட்ட கேட்டான், யாரும் பதில் சொல்லல. அந்த வழியா திருவள்ளுவர் போயிட்டு இருந்தாருங்க. என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு கிடக்குற? துன்பம் அதிகமாகிடுச்சிங்க, துன்பம் இல்லாம நான் வாழணும், அதுக்கு வழி சொல்லுங்க. இங்க வா. 7 வார்த்தையில சொன்னார். 7 வார்த்தை. காமம், வெகுளி, மயக்கம், இம்மூன்றின் நாமம் கெட கெடும் நோய். 7 வார்த்தை தான். சிந்திச்சு பாருங்க. இப்படி உலக அளவில் இதுவரைக்கும் இப்படி சிந்திச்சுப்போம் உலகத்தில் எவனும் கிடையாது. மெதுவாக நினைச்சிட்டு இருக்கோம். காமம், வெகுளி, மயக்கம், இது 3இன் நாமம் கெட கெடும் நோய். இது 3 இல்லைன்னா போதும். காமம் விருப்பம், ஆசை. வெகுளி அந்த விருப்பம் நிறைவேறலைன்னா அதனால நமக்கு வரக்கூடிய கோபம். 2 மயக்கம், அறியாமை. இது 2 இருந்தால் வாழ்க்கை அழிந்து போகும், துன்பத்தில் தான் மிதக்கும் என்பது தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது 3ம் இல்லைன்னா இல்லை என்றால் வாழ்க்கையில் துன்பம் இருக்காது. இது இல்லாமல் நம்ம இருக்கிறோமா? பார்க்குறோமே, தொலைக்காட்சியிலையும் நாளிதழ்கள்லையும் எவ்வளவு செய்திகளை பார்க்குறோம். இது இல்லாமல் வாழ்டான்னு சொன்னானே திருவள்ளுவர், வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இல்லை. இதை 7 வார்த்தையில் திருவள்ளுவர் சொன்னதை 4 வரிகளில் கவியரசு கண்ணதாசன் சொன்னார். அன்பு நன்றி கருணை கொள்பவன் மனித வடிவில் தெய்வம், இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 2 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6, 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. அழகா சொன்னாரே கவியரசு கண்ணதாசன். இதை இந்த உலகத்திற்கே பண்பாட்டு செய்திகளை, தத்துவம் என்றால் என்ன, கலை என்றால் என்ன, இலக்கியம் என்றால் என்ன, வேளாண்மை என்றால் என்ன, தத்துவம் என்றால் என்ன என்று உலகத்திற்கே தன் சொன்னது மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டியவன் தமிழன். உலகத்திற்கு வாழ்ந்து காட்டியவன் தமிழன். ஏதோ சொல்லிட்டு மட்டும் போயிட்டான்னு இல்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னாரு வள்ளலாறு 200 வருஷத்துக்கு முன்னாடி. உயிரை கண்டு இல்லை, பயிரை கண்டு வாடியவன் தமிழன். வெளிநாட்டுக்காரன் பார்ப்பான், என்ன இதெல்லாம் இப்படி வாழ முடியும், பொய் சொல்றான் போல இருக்கு இந்த ஆளு நினைச்சிருப்பான். 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் வள்ளலார் சொன்னாரு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் வாழ்ந்தே காட்டினான். ஒரு மன்னன் தேர்ல போயிட்டு இருக்கான். அரசனுடைய தேர் எப்படி பூட்டப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும். தங்கத்தாலேயே இழைச்சி வச்சிருக்கு தேர். எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். பக்கத்துல ஒரு முல்லை கொடி சாஞ்சி கிடக்கு. ஒரு கொம்பு இல்லாம சாஞ்சி கீழே கிடக்கு. ஐயோ, அருமையான முல்லை கொடி வளருவதற்கு பற்றி படர இடமில்லாமல் கீழே விழுந்து கிடக்கிறதுன்னு தான் ஓட்டி கொண்டு சென்ற, தான் அமர்ந்து சென்ற அந்த தேரை பக்கத்தில் நிறுத்தி அந்த கொடியை எடுத்து தேர்ல சுத்தி விட்டுட்டு நடந்து போனாயா அரண்மனை வரைக்கும். அப்படிப்பட்ட தமிழன் வாழ்ந்த பூமி நம்முடைய பூமி. இந்த பண்பாடு இன்னைக்கு இருக்கா? பார்க்கணும்ல. நம்முடைய பண்பாட்டை இன்றைய சூழலில் போற்றி பாதுகாத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்கிற ஒரு அருமையான தலைப்பினை நம்ம தேர்வு செய்து நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி தந்திருக்கிறது. இது ஆண்களே என்று பேசுவதற்காக 2 பேச்சாளர்கள். அதில் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், சிறந்த பாடலாசிரியர், குத்தாலம் முத்தமிழ் அறிவியல் மன்றத்தினுடைய செயலாளராக பல ஆண்டுகளாக இருந்து தமிழ் தொண்டு புரிந்து வரக்கூடிய குத்தாலம் விழிகள் ராஜ்குமார் அவர்கள் ஆண்களே இந்த தலைப்புக்காக வந்திருக்கிறார். அந்த அணிக்கு வலு சேர்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இளைஞர், அவரும் சிறந்த எழுத்தாளர், பெரியார் அரசு கலைக்கல்லூரியினுடைய பேராசிரியர், அன்பு சகோதரர் கடலூர் ஜானகி ராஜா அவர்கள் அந்த அணிக்காக. ஆண்கள் எங்கெங்க காப்பாத்துறாங்க பண்பாட்டை? சும்மா எல்லாம் வெத்து வேட்டு, அதெல்லாம் பேச்சோட சரி, நாங்க தான் பண்பாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் இன்னைய வரைக்கும் என்று வாதிடுவதற்காக 2 சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய இலக்கியத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் திருச்சி தேவி அவர்கள். அந்த அணிக்கு வலு சேர்ப்பதற்கு பேச்சாளராக வந்திருப்பவர், இனிமையாக பாடக்கூடியவர், ஒரு தனியார் கல்லூரியினுடைய வேதியியல் துறை பேராசிரியராக பணியாற்றக்கூடிய திண்டுக்கல் கனிமொழி அவர்கள்.
உங்களோடு சேர்ந்து இவர்களுடைய பேச்சை கேட்க நானும் ஆவலாக இருக்கிறேன். இன்றைய சூழலில் பண்பாட்டை பெரிதும் போற்றி காத்து கொண்டிருப்பவர்கள் பெண்களே என்று வாதிடுவதற்காக பேராசிரியர் கனிமொழி அவர்களை உங்கள் உற்சாகமான கைத்தட்டல் ஓசையோடு அழைக்கிறோம். உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த அடியேன் கனிமொழியினுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். நடுவர் அவர்களே, நல்லதொரு தலைப்புங்க. இன்றைய காலகட்டத்திலே பண்பாடு என்ற வார்த்தையை போற்றி கட்டி காப்பாத்தி கொண்டிருக்கிறது யார்? கண்ணை மூடிக்கிட்டு நீங்க எழுதிக்கலாங்க, பெண்கள் தான் கட்டி காப்பாத்தி கொண்டிருக்கிறாங்க. நடுவர் அவர்கள், என்ன சாதாரண விஷயமா? கண்ணை மூடிட்டா வேணா சொல்லலாம். நடுவர் அவர் பாத்தீங்களா, நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்க, இவங்க கை தட்டிட்டாங்க. நாங்க ஒத்துக்க மாட்டோம். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? பெண்கள் இல்லைன்னா இந்த உலகத்துல என்ன நடுவர்களை நடக்கும்? தொட்டிலை ஆட்டுங்கை தொல்லுலகை ஆளுங்கைங்க. தாயருகில் சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகில் தாயாகும் பெண். இதுதாங்க பெண்ணுக்குரிய சிறப்பு. நடுவர் அவர்களே, மனைவி அப்படின்னா என்ன தெரியுமா? மனை கூட்டல் நீ அப்படின்னு அர்த்தம். மனை என்றால் இல்லத்தை ஆள்பவள்னு அர்த்தங்க. இல்லாள்னு ஒரு பேர் இருக்குங்க, தாரம்னு ஒரு பேர் இருக்குங்க. தாரம்னா எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? அது இல்லாள் அப்படின்னா என்ன அர்த்தமா? இல்லாள் அப்படின்னா இல்லத்தை ஆள்பவள் அப்படின்னு அர்த்தங்க. அப்படியா? நான் ஒரு பையன்ட்ட விளக்கம் கேட்டேன். வீட்டுல எதுவும் இல்ல இல்ல இல்லன்னு சொல்றதால தான் இல்லாள்ன்ற மாதிரி வந்தோம். தப்பா சொல்லிட்டான் போல இருக்கு. நடுவர் அவர்களே, அப்படிலாம் நாங்க சொல்றது இல்லைங்க. தாரம்ன்ற வார்த்தையில யோசனை பண்ணி பார்க்கணுங்க. நாங்க அன்பை தாரங்க, பண்பை தாரங்க. கடைப்பட்டு லொல்லுப்பட்டு லோங்கப்பட்டு கிடக்குற உங்களுக்கு இந்த நகையெல்லாம் கழட்டி தாரங்க. போனா போதும் உங்க முகக்கட்டைகளுக்கெல்லாம் 4 முத்தத்தை தாரங்க. உங்களெல்லாம் நம்பி 2 பிள்ளைகளை பெத்து தாரமே. அதனாலதாங்க எங்களுக்கு தாரம்ன்ற பேரே வந்துச்சு. அதுக்கு தான் தாரமா? கண்டிப்பா நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, உறவு முறைகளை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அண்ணி அப்படின்னு ஒரு உறவு முறை இருக்குங்கம்மா, தெரியும் இல்லையா? அன்னைங்கிற வார்த்தையை பிரிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னை அப்படிங்கிறத அன்னை கூட்டல் நீ அப்படின்னு வருங்க. அன்னையாக அந்த குடும்பத்தை வழிநடத்த போவள் அண்ணி. நம்ம கிராமங்கள்ல மதனின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அண்ணிய. மதனி அப்படின்னா என்ன தெரியுமா? மாதா கூட்டல் நீ. அப்ப தாய் அப்படின்ற உயர்வான ஒரு ஸ்தலத்துல இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்துபவள் அப்படிங்கறதுனால பெண்களுக்கு இத்தனை பேர் வச்சாங்கங்க. இந்த ஆம்பளைகளுக்கு என்ன பேர் இருக்குது? என்ன பேர் இருக்குது கேக்குறேன் நானு. வீட்டுக்காரர், புருஷர், வேற என்ன பேர் இருக்குது உங்களுக்குலாம்? ஆனா அப்படித்தானே இருக்கு. பேருந்துல பாத்தீங்கன்னா மகளிர் உட்கார இடம்லாம் பாருங்க, மகளிர், வளைக்கரம், பூவையர், பாவையர் அப்படி போட்டு வச்சிருப்பான். ஆண்கள் உட்கார இடத்துல பாருங்க, திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டு வச்சிருப்பாங்க. நடுவர் அவர்களே, எங்க பெண்கள் மட்டும் இல்ல அப்படின்னா நாடு விளங்காது, வீடு விளங்காதுங்க. நகை கொடுத்தால் சந்தோஷம் வருமா? தட்டு கொடுத்தால் சந்தோஷம் வருமா? நகை நட்டு கொடுத்தால் சந்தோஷம் வருமாங்க? விட்டு கொடுத்தால் தான் சந்தோஷம் வருங்க. அந்த வேலையை செய்யறதே எங்க பெண்கள் தானங்க. வண்டி உருண்டோடு அச்சாணி தேவை, ரெண்டும் அது போல வாழ்க்கை ஓடவே 2 அன்புள்ளம் தேவை. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் என் வீட்டுக்காரன் எனக்கு வேணான்னு ஒதுக்கி போற மனைவி யாராவது இருக்காங்களா? நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் குலம் காக்கும் தலைவன், அவன் கொண்ட அன்பில் ஆசைகள் 2 அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் 2, ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. இப்படி ஒண்ணுமே நீங்க வாங்கி தரல, நகை நட்டு வாங்கி தரல, பட்டு புடவை வாங்கி தரலனால என் புருஷன் மாதிரி வருமானு போய் எங்க அம்மா அப்பா வீட்டுல நிக்கிறமே. இந்த பண்பாடு நாகரிகம் இந்த ஆண்கள் இருக்காங்க. ஆண்கள் உழைக்கிறாங்க, இல்ல நான் சொல்லலைங்க. அவங்களுடைய வருமானம் முழுமையா முதல்ல வீட்டுக்கு வருதா? பிள்ளைங்களை கட்டி காப்பாற்றணும், குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்றது முதல் பண்பாடு. அந்த பண்பாட்டை நிலைநிறுத்தது எங்களுடைய பெண்கள். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, ஒரு பாடல் இருக்குதுங்க, மின்னலாய் பகிடெடுத்து மேகமாய் பொட்டிட்டு ஒரு பாட்டு இருக்குங்க. யோசனை பண்ணணுங்க. எனக்கு என்ன, எங்க அம்மாலாம் உட்கார்ந்து இருக்காங்க, நேர்கோடு எடுத்து இப்படி சீப் எடுத்து சல்லன்னு அப்படி பிரிச்சாங்கன்னு வைங்களே, பாம்பன் பழம் மாதிரி அப்படி விரியும். நடு நெத்தியில் ஒரு குங்குமம் போட்டு ஏன் தெரியுமா வைக்கிறாங்க? ஒரு பகுதி புகுந்த வீடு, மறு பகுதி நடுவர் அவர்களே பிறந்த வீடுங்க. பிறந்த வீடையும் புகுந்த வீடையும் சேர்த்து ரத்தத்தின் திலகமான இந்த குங்குமத்தின் சாட்சியாக என் ரத்தத்தை சிந்தி கூட இந்த குடும்பத்தினுடைய மானத்தையும் நாட்டினுடைய பண்பாட்டையும் காப்பாற்றுவேன்னு சொல்றதாங்க பெண்கள். அதுக்காக நீ ஏன் பொட்டு வைக்கலன்னு கேட்கக்கூடாது. நேர் வகைடு எடுத்திருப்பாங்களா? ஆமாங்க. எங்க தலையை கொஞ்சம் காட்டுங்க.
இது லைட்டா ஸ்டைல் ஷூட்டிங் நாங்க ஸ்டைல். இல்ல நீங்களாவது பரவாயில்ல, ஏதோ தலையா சீட்டு வர்றீங்களே. இப்பெல்லாம் கல்யாணத்துல போய் பாருங்க, கல்யாண வீடுகள்ல ஃப்ரீ ஹேராங்க. வாக்கெடுக்க பக்கெட் எடுக்கிறதும் இல்லை, பொட்டு வைக்கிறதும் இல்லை, எதுவுமே இல்லை. நடுவர் அவர்களே, அப்படியே இருந்தாலும் கூட ஒருவனுக்கு ஒருத்தின்றதுல நாங்க மாறாம தானங்க இருக்கிறோம். தலை குனிஞ்சு நாங்க நடக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஆண்கள் தலை நிமிர்ந்து தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. நாங்க தலை நிமிர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, தோல்ல போடுற உங்க துண்டு தலைக்கு வந்துரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவர் அவர்களே, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞானச்செருக்கும் பெண்களுக்கு வேண்டுமாம். நாங்க என்னுடைய பாரதி யோசனை பண்ணி பார்க்கணும்ல, இன்னைக்கு எத்தனை படிப்புல சிறந்து விளங்கினாலும் கூட, கலெக்டராக இருந்தாலும் கூட, நடுவர் அவர்களே இங்க இருக்க 2 பேருமே நாங்க பேராசிரியர்கள். பேருக்குத்தான் ஆசிரியரான்னு கேட்க கூடாது. அந்த அளவுக்கு படிச்சு பெரிய ஆளா இருந்தாலும் கூட எங்களுடைய கணவரை மதிக்கிறவர்களாக இந்த சமுதாயத்தில் அவர்களும் ஒரு அங்கம் என்பதை நிரூபிப்பவர்களாக வாழ்பவர்கள் பெண்கள் தாங்க. திசைகளை 8 பிரித்தான் தமிழன், திசைகளை 8 பிரித்தான் தமிழன், இசைதனை 7 பிரித்தான். இசைதனை 7 பிரித்த தமிழன் சுவைதனை 6 பிரித்தான். சுவைதனை 6 பிரித்த தமிழன் நிலங்களை 5 பிரித்தான். நிலங்களை 5 பிரித்த தமிழன் வேதங்களை 4 பிரித்தான். வேதங்களை 4 பிரித்த தமிழன் முத்தமிழை 3 பிரித்தான். முத்தமிழை 3 பிரித்த தமிழன் அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று வாழ்க்கை இதனை 2 பிரித்தான். ஆனால் ஒழுக்கத்தை மட்டும்தான் ஒன்றெனவே வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஒழுக்கமாக இருக்கட்டும், நாட்டினுடைய கலாச்சாரமாக இருக்கட்டும், குடும்பத்தினுடைய ஒற்றுமையாக இருக்கட்டும், அத்தனை விதங்களிலும் இந்த பெண்கள் தான் முன்னேற்பாடோடு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தீர்ப்பை நாடு போற்றும் தீர்ப்பாக இந்த உலக மக்களுக்கு நீங்கள் அள்ளித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உங்கள் கனிமொழி. அன்பு சகோதரி பேராசிரியர் கனிமொழி அவர்கள் ரொம்ப சிறப்பாக ஒரு குடும்பத்தை முழுமையும் நாங்கள் தானே பார்த்துக்கிறோம். பெண்களால் தான் இன்றைக்கி உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. பெண்கள்னா உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைங்கிறத சொன்னாங்க. கணவன் அந்த அளவுக்கு போற்றி மனைவியை பார்க்கணும்னு அவங்க பாடிய பாடல்லையே அடுத்த 2 வரியில் அழகாக சொல்லுவார். மனைவி எப்படிப்பட்டவள்? இமை போல 2 விழி காக்கும் தாயே, இமை போல 2 விழி காக்கும் தாயே, எது வந்த போதும் சுமை தாங்கினியே, எடுத்தாலும் என்ன 7 பிறவி நீதானே கண்ணே, எனக்கேற்ற மனைவி ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. கணவனும் மனைவியும் இப்படி கருத்தொருமித்து வாழ்ந்தால் குடும்பம் வீடும் நாடும் சிறப்பாக இருக்கும். அதற்கு உறுதுணையாக நாங்கள் தானே இருக்கிறோம்னு அன்பு சகோதரி கனிமொழி ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. இனி இதற்கு பதில் சொல்லணும். எப்படி அவரால் பொறுக்க முடியல, பெண்கள் எப்படிங்க காரணமாக இருக்கும், நாங்கள் தாங்க காரணம் என்று வாதிடுவதற்காக கடலூர் பேராசிரியர் அன்பு சகோதரர் ஜானகி ராஜா அவர்களை உங்கள் அன்பான கைத்தட்டல் ஓசையோடு அழைக்கிறோம். வாங்க. மூவாயிரத்து 500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தமிழ் பண்பாட்டின் நிகழ்காலத்தில் நிற்கிற நண்பர்களே, உலக தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, நமக்கு சாப்பாடுனா என்னன்னு தெரியும். ஆமா, ஏன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம். சாப்பாடு கிடைக்கலன்னா எழுகிற கூப்பாடு நமக்கு என்னன்னு தெரியும். அது என்ன பண்பாடு? இந்த சாப்பாடும் அதற்காக எழுந்த கூப்பாடும் இத்தனை ஆண்டு காலமாக எப்படி வந்தது என்பதை சொல்லித் தருவதுதான் பண்பாடு. அந்த பண்பாட்டை இன்றைக்கு யார் காத்து நிற்கிறார்கள்? இதுதான கேள்வி. ஆமா, எதிரணியை சேர்ந்த அன்பிற்கனிய சகோதரி சொல்லிட்டு போனாங்க, நாங்க தான் காத்து நிற்கிறோம். குடும்பத்தை கட்டி காக்காராங்களாம். 5 அண்ணன் தம்பி நடுவர் அவர்களே, சரிங்க, ஒற்றுமையா மகிழ்ச்சியா இருந்தான். அவனுக்குள்ள ஒரு சிக்கலும் வந்ததில்லைங்க. திருமணம் ஆச்சு முதல் மகனுக்கு, 5வது மாதம் ஆளுக்கு ஒரு திசையில நிக்கிறாங்க. என்னடா காரணம்னு கேட்டா, எங்களுக்கு வந்துச்சு பாருங்க அண்ணின்னு ஒண்ணு. அவங்க சொன்னாங்களே அன்னை நீயா, ஒரு தண்ணி தர மாட்டுங்க, அப்புறம் என்ன அண்ணி? அப்ப குடும்பத்தை காத்து நிற்பதற்கு இங்கு பெண்கள் சரியாக இருக்கிறார்களா? இல்லை. இப்போ ஒரு பண்பாட்டினுடைய அடிப்படையா இருக்கக்கூடியது
5 கூறுகள் நடுவர் அவர்களே. ஓ. ஒன்று வீரம், இன்னொன்று கொடை, மூன்றாவது பக்தி, நான்காவது விருந்தோம்பல், ஐந்தாவது காதல். இந்த 5ம் தமிழ் பண்பாட்டினுடைய அடிப்படை. இதை காப்பது தமிழ் பண்பாட்டை காப்பதாக சமம். இப்ப இந்த 5ஐயும் காத்து நிற்பவர்கள் யார்? வீரம். சங்க காலத்தில் ஆண்களுக்கு திருமணமாகனா காளையை அடக்கணும். ஆமா. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு அடக்கிறமா இல்லையா? நடுவர்கள் நீங்க அடக்கினீங்களோ இல்லையோ, நான் அடக்கணும் இல்லையோ, ஆனா என்னுடைய தமிழ் இளைஞன் அடக்கி கொண்டிருக்கிறானா இல்லையா? இருக்கான். அந்த ஜல்லிக்கட்டு நடக்கவில்லை என்றால் அதற்காக போராடி மீட்டெடுக்குபவன் வீரம் உடையவனாக இன்றைக்கும் தமிழ் ஆண்மகன் இருந்து கொண்டிருக்கிறான். ஆகவே தமிழ் பண்பாட்டை காப்பவனாக நாங்கள் இருக்கோம். அன்றைக்கு பெண்களுக்கு திருமணமாகனா கூந்தலால ஒரு கல்லை கட்டி இழுக்கணும். அப்படி இழுத்தாதான் அந்த பெண்ணுக்கு திருமணமாகும். முடியுமா? மிச்ச சொச்சமாகனாச்சும் ஜல்லிக்கட்டை காளைகள் அடக்கி கொண்டிருக்கிற இளைஞன் இருக்கிறான். கூந்தலை கட்டி இழுக்கிற ஒரு பெண்ணு உண்டாங்க? கூந்தல் இருந்தா தானே இழுக்கிறது. ஓ, நான் காதலித்து திருமணம் செய்து கொண்டேன். ஏன்னா தமிழ் பண்பாட்டு காதல் என்பது மிக முக்கியம். அருமை. என் மனைவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன். அவளுக்கு மிக நீண்ட கூந்தல்ங்க. தினமும் மல்லிகைப்பூ வச்சுட்டு வருவா. ஒரு நாள் கூட நான் அந்த மல்லிகைப்பூ இல்லாம என் மனைவியினுடைய கூந்தலை நான் பார்த்ததில்லை. காதலிக்கும் போது திருமணம் ஆன பிறகு கேட்டேன், அது எப்படிமா தினமும் பூ வச்சுட்டு வர? பூ கிடைக்காத நாளே இருக்காதா? தினமும் பூ வச்சுட்டு வர என்ன? அவ ஒண்ணு ஒரு பந்து எடுத்து காமிச்சா நடுவர் அவர்களே. பூ எடுத்துன்னு இருந்தா இதுதான் காரணம்னா பார்த்தா பிளாஸ்டிக் பூ நடுவர் அவர்களே. இவ்வளவு பெரிய கூந்தல் உனக்கு எப்படிமா வந்தது? இது எப்படி நீ பராமரிக்கிற? கூந்தலை பராமரிக்கிறது ரொம்ப சிரமமாச்சு, நீ எப்படி பராமரிக்கிறேன்னு கேட்டேன். ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க, வீட்டுக்கு வந்தோடனே கழட்டி மாட்டிடுவேன் அப்படின்னா. இதுதான் இன்றைக்கு பெண்கள் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய நிலை. நடுவர் அவர்களே, இப்ப விருந்தோம்பல் தமிழ் பண்பாட்டினுடைய அடிப்படையான கலாச்சாரம். வீட்டில் விருந்தோம்பலை இன்னைக்கு எப்படி பாதுகாக்கிறாங்க தெரியுமா? எங்களுடைய பெண்கள் திருமணமான புதுசுல என் மனைவி எனக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்தா. அது ஒரு தான் அவ செஞ்சது, அடுத்த நாள் பூரா நான் தான் சமைச்சிட்டு இருக்கிறேன். நான் எல்லாம் வீட்டில் கை தட்டுறதை பார்த்தா நிறைய வீட்டில் அதான் நடக்குது போல் இருக்கு. நடுவர் அவர்களே, எங்க வீட்டில் வீட்டு வேலையெல்லாம் என் மனைவி தான் பாப்பா. ஆமா, அவதான் பாப்பா. எல்லா வேலையும் அவதாங்க பாப்பா. பரவாயில்லையா? நான் பாத்திரம் கழுவுவேன், அதை உட்காந்து அவ பாப்பா. நான் வீடு பெருக்குவேன், அதை உட்காந்து அவ பாப்பா. எல்லா வேலையும் அவருடைய மேற்பார்வையில தான் நடக்கும். அது இல்லாம நாங்க இருக்கிறது இல்லை. திருமணமான புதுசுல எனக்கு சமையல் செஞ்சு கொடுத்தா. அவ சொன்னா, மாமா இன்னைக்கு என்ன ரசம் வைக்கட்டுமான்னா. நான் சொன்னா, முதல்ல வைமா, அதன் பிறகு அதுக்கு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னா. உனக்கு கிண்டலா போச்சா? நான் ரசம் வச்சா எங்க அப்பா ருசிச்சு சாப்பிடுவாருன்னா. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. என் மகள் எழுதுகிற ஆவண்ணா தான் உலகின் மிகச்சிறந்த கவிதையாக எனக்கு படும். ஆக நீ சமைச்ச சமையல் உங்க அப்பாவுக்கு அமிர்தமா இருந்திருக்கும், பரவாயில்ல நீ வை பாத்துக்கலான்னா. என்ன கிண்டலா பேசுற? நான் சமைச்சா எங்க வீடே கொண்டாடும் தெரியுமாண்ணா. பில்டப் அதிகமா இருக்குமா? பேச்சுவார்த்தை அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல நீ சமைச்சு முடியுன. சமைச்சு முடிச்சு எடுத்துட்டு வந்து வச்சா. பரிமாற போனா ரசத்தை ஊத்தி நானும் பிசைஞ்சு சாப்பிடலான்னு போனா டப்புன்னு கையை பிடிச்சிட்டா நடுவர் அவர்ல. சொன்னா, நான் வச்ச ரசம் சாப்பிட்டு பார்த்து சொல்லு அப்படின்னா. நானும் சாப்பிட்டு முடிச்ச உடனே சொன்னேன், இந்த ரசத்துக்கு 4 லட்சம் ரூபாய் தரலாம் அப்படின்னு. என் மனைவி உச்சி குளிந்து போயிட்டா. ஒத்த ரசத்துக்கா மாமா 4 லட்சம் ரூபாய்னா? அதை விட அதிகமா தரணும் தாமா எனக்கும் ஆசை, ஆனா என்னுடைய எல்ஐசி பாலிசி அவ்வளவுதான் வரும். இப்ப தெரியுதா நடுவர்களே ஏன் வீட்டுல நான் சமைக்கிறேன்னு? புரியுது புரியுது. எல்லாம் ஒரு தற்காப்பு தான். தற்காப்புக்கு எல்ஐசி பாலிசிக்கு வேலை வந்துடக்கூடாது இல்ல. ஆக நடுவர் அவர்களே, விருந்தோம்பல் இன்றைக்கு இல்லை. வீடுகளுக்கு விருந்தினர் தேடி வந்தால்
அவர்களுக்கு நீர் என்று கோட்டால் மோர் கொடுத்து உபசரித்தது தமிழ் பண்பாடு. இன்றைக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்க கூட குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் மறுக்கிறார்கள் என்று சொன்னால், வீட்டுக்கு வருகிற உறவுகளை பாதுகாக்க பராமரிப்பதற்கு தயாராக இல்லாத சூழலில் எப்படி பண்பாட்டை பெண்கள் பாதுகாக்கிறார்கள் என்று சொல்ல முடியும்? நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு கொடையிலும் பக்தியிலும் தலை சிறந்து நிற்கக்கூடியவர்கள் யார் என்றால் ஆண்களாக இருக்கிறார்கள். ஒரு பொது காரியத்தில் முன்னின்று அவற்றை சிறமேற்கொண்டு செய்தி முடிக்கக்கூடியவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள். ஒரு வீட்டுக்கானாலும் சரி, நாட்டுக்கென்றாலும் சரி, அதற்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து உழைக்கக்கூடியவர்களாக, முன்னேற்றக்கூடியவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள். உலகத்திலேயே முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். ஆமா. உலகத்திலேயே முதல் பெண் வழக்கறிஞர் கண்ணகி. உலகிலேயே முதல் ஹார்ட் அட்டாக் வந்து உயிர் விட்டவன் யார் தெரியுமா? யாரு? பாண்டியன் நெடுஞ்செழியன். ஏன் என்னாச்சு அவருக்கு? என்ன காரணம் தெரியுமா? தவறான தீர்ப்பு கொடுத்துட்டான். பாண்டிய நெடுஞ்செழியன் கோவலனை கல்வன் என நினைத்து தவறாக தீர்ப்பு கொடுத்தான். அதனால உலகத்திலேயே முதல் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் அவன் தான். இதன் மூலம் தாங்கள் சொல்ல வருவது, தவறான தீர்ப்பு கொடுத்தால் ஆகவே பண்பாட்டை பெரிதும் காத்து நிற்பவர்கள் ஆண்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் நிலைமைய பாத்தீங்களா? சிலப்பதிகாரத்தை ரொம்ப அழகா சொன்னார். ஆனா உண்மையிலேயே குடிமக்கள் காப்பியம்னு பேர் சிலப்பதிகாரத்துக்கு. தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் குடிமக்கள் காப்பியம்னே அதுக்கு பேர். ஏன்னா அதில் சேரன் வரான், சோழன் வரான், பாண்டியன் வரான், 3 நாடுகளையும் நடக்குது, மூவேந்தர்களும் இடம்பெறாங்க. அவர்களை பற்றிய கதை இல்லை சிலப்பதிகாரம். 2 குடியானவர்களை பற்றி வந்த ஒரு கதை. அது உங்களுக்கு தெரியும் அந்த காட்சி. அந்த இவங்க போய் கண்ணகி போயிட்டு அந்த சிலம்பை உடைக்கிறாங்க. உடைச்சோடனே அதுலேருந்து மாணிக்கம் தெரிக்குது. என்னோடது முத்து, உன்னது மாணிக்கம், பார்த்தியா நீ வந்து தவறாக தீர்ப்பு சொல்லிட்டியன்னு சொன்ன உடனே அங்கே ஒரு விவாதம். 3 வரிகள் எழுதினார் பாருங்க. இது 3யும் இளங்கோவடிகள். முதல் வரி, யானோ அரசன், பாண்டியன் நெடுஞ்செழியன். யானோ அரசன் ஆர்குமெண்ட், யானே கல்வன் ஜட்ஜ்மெண்ட், கெடுக என் ஆயுள் பனிஷ்மெண்ட். இதை விட ஒரு காப்பியம் ரொம்ப அழகா சொன்னார். எவ்வளவு வேதனைப்படுறோம் நாங்க பெண்களால, எங்கெங்க பண்பாடு நிற்குதுன்னு அழகா பேசியிருக்கிறார் அன்பு சகோதரர் ஜானகி ராஜா அவர்கள். இனி இதற்கு பதில் சொல்வதற்காக இவ்வளவு நேரம் பொறுமையா எப்படி உட்கார்ந்துருந்தாங்கன்னே தெரியல. அவர் பேச பேச கொதிச்சு எழறாங்க. பேராசிரியை தேவி அவர்கள், உங்கள் உற்சாகமான கைத்தட்டல் ஓசையோடு வாங்க. பொதிகை தொலைக்காட்சி நேயர்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். 3 பேருமே பேசினது எல்லாருமே கணவன் மனைவி, மனைவிக்குரிய செயல்முறைகள், மனைவிங்கிறவ எப்படி இருக்கிறா, எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதை நான் அதிலிருந்து ஒரு படி மேலே போய் தாய்மை என்ற நோக்கிலிருந்து, அந்த தாய்மையிலிருந்து பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படிங்கிற நோக்கில் என்னுடைய விவாதத்தை வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நாம் வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு பண்பாடு என்ற சொல்லுக்கு அடையாளம் காண்கிறார்களா இல்லையா என்பது முதல். பெண்ணை பொறுமையானவள், இரக்கம் மிகுந்தவள், அன்பு சார்ந்தவள், தாயானவள், பூமியாக விளங்கக்கூடியவள், எவற்றிற்கும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய மனசக்தி உடையவள் என்றெல்லாம் போற்றுகின்ற இந்த புண்ணிய பூமியில் பெண்ணாகப்பட்டவள் எவ்வளவு பெரிய அறிஞர்கள் எல்லோருமே கூறினீர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இலக்கியங்கள் எல்லாமே என்ன சொல்கின்றன? பெண்ணை எவ்வளவு உயர்வாக காக்கின்றன. இந்த பெண் என்பவள் இந்த சமூகத்தில் இந்த பண்பாட்டிற்காக என்ன செய்தாள்? இந்த பண்பாட்டை வளர்ப்பதற்கு, பண்பாடுங்கிறது மிகப்பெரிய களம். இது ஒரு சொல்லுக்குள்ள அடக்கிவிட முடியாது. அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இனம், அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம், அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மொழி, அவர்கள் உடுத்தக்கூடிய ஆடை, அவர்கள் வழங்கக்கூடிய உணவு, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள். இப்ப சொல்றோம், ஒருத்தரை பார்த்த உடனே அவர் ரொம்ப பண்பான மனுஷன்பா சொல்றோமா இல்லையா? அவர் பண்பான, எதை வைத்து சொல்கின்றோம்? அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம், அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள், அந்த சொற்கள் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய
உறவு முறையையும் பண்பாட்டையும் எடுத்து காட்டுகின்றன. இந்த பண்பாட்டை நாம் இனி வருகின்ற இளைய சமுதாயத்திற்கு எடுத்து செல்கின்றோமா? இது என்னுடைய முதல் கேள்வி. இளைய சமுதாயம் என்று சொல்லும் பொழுது நாம் இப்ப எல்லாமே சொன்னோம், வீட்டில் எல்லா வேலைகளையும் மனைவி பார்ப்பதில்லை, ஆண்கள் தான் பார்க்கிறார்கள்னு சகோதரர் ராஜா அவர்கள் கூறினார்கள். ஆமாம், எனக்கு கூட இப்ப காலையிலிருந்து நீங்கள் எத்தனை முறை வேணாலும் சொல்லி பாருங்கள், எத்தனை முறை வேணாலும் கேட்டு பாருங்கள், உங்களிலும் சரி ஐயா நடுவர் அவர்களும் சரி, பல வீடுகளில் மனைவி அவர்களும் வேலைக்கு செல்பவர்கள் இருப்பார்கள், கணவர் அவர்களும் வேலைக்கு செல்பவர்கள் இருப்பார்கள். இருவருக்குமே விட்டு கொடுத்து வாழும் பொழுதுதான் அந்த வாழ்க்கையாகப்பட்டது சுவாரஸ்யமாக இருக்கும். நகைச்சுவைக்காகவோ வேறு ஒரு கோணத்தில் பெண்ணை வேறு ஒரு கோணத்தில் சொல்வது, அவர்களை வேறு ஒரு படமாக காட்டப்படுவதனாலேயோ அது பண்பாடாக சித்தரிக்க முடியாது. இன்று காலையில் நான் ஒரு திருச்சியிலிருந்து என்னுடைய உறவினர் வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது காலையில் எழுந்த அந்த கணவனும் மனைவியும் இருவரும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அந்த வேலைகளை முடித்து வந்தவர்களை என்னை கவனித்து எனக்கு அனுப்பி வைத்து விட்டு அவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள். இதுதான் பண்பாடு என்பது. காலையில் எழுந்து குழந்தைகளிடம் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? இந்த சமுதாயத்தில் உறவுகள், பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், நாம் அணியக்கூடிய ஆடைகள், அணிகலன்கள், பேசக்கூடிய சொற்கள், நான் திரும்ப திரும்ப வருவது மொழி என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் சொல்லக்கூடிய. பையன் வந்தான், ரிசல்ட் என்னடா ஆச்சுன்னா, பாப்பா நீங்க உங்க ஃப்ரெண்டு கமலக்கண்ணன் சொல்லுவீங்களே, நீங்க கூட படிக்கும் போதே அவர் பயங்கர புத்திசாலின்னுவீங்களே, ஆமா அவர் பையன் ஃபெயில் ஆயிட்டான் பாருனா. ஏய், என் ஃப்ரெண்டு கமலக்கண்ணன் புத்திசாலி, அவன் பையன் ஃபெயில் ஆனது இருக்கட்டும், நீ உன் ரிசல்ட் என்னடா ஆச்சுங்கிறேன். என்னப்பா நீ புத்திசாலி பையனே ஃபெயில் ஆயிட்டாங்கிறேன், நம்மளை விட ரொம்ப விவரமா இருக்கான் இன்னைக்கு பயலுக. ஆம் நடுவர் அவர்களே, இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட வளர பிள்ளைங்க நம்மளை விட அதி புத்திசாலியாக, நாம் சிந்திப்பதை விட 100 மடங்கு மிக வேகமாக சிந்தித்து அடுத்த ஒரு கோணத்திற்கு செல்கிறார்கள். இன்னைக்கு வளரக்கூடிய யூத்னு சொல்லக்கூடிய இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் எப்படி இந்த பண்பாட்டை நிலைத்து நிறுத்த காக்க முடியாமல் நாம் அன்னையாகப்பட்டவர்களும் தந்தையாகப்பட்டவர்களும் இந்த சமூகத்தில் உறவுகளாக இருக்கக்கூடியவர்களும் இந்த சமூகம் சார்ந்த சூழல்களும் எப்படி அவர்களை வேறு ஒரு கோணத்திற்கு கொண்டு செல்கிறது என்பதை எல்லோருமே நினைத்து பார்க்கக்கூடிய ஒன்று. எந்த தாயும் எந்த தந்தையும் தன் பிள்ளை வேறு ஒரு நிலைக்கு செல்லணும் என்று நினைப்பதே அல்ல. எல்லா தாயும் எல்லா தந்தையரும் தன்னுடைய பிள்ளை நல்ல இந்த சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். இந்த உயர்ந்த நிலைக்கு காரணம் என்ன? பண்பாடு. அந்த பண்பாட்டை நாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோமா? அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த கடமை நமக்கு இருக்கின்றது. அந்த கடமை இந்த சமூகத்தையும் சார்ந்திருக்கிறது. வீட்டில் வளரக்கூடிய பிள்ளை தான் நாளைய சமுதாயத்தையும் அந்த உலகையும் கட்டி காக்கக்கூடிய இடத்திற்கு வருகின்றது. ஒன்றை நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். எந்த ஒரு இலக்கியத்திற்கும் இல்லாத மிகப்பெரிய பெருமை நம்முடைய தமிழ் இலக்கியத்திற்கு உண்டு. ஏனென்றால் தமிழ் இலக்கியம் மட்டுமே சகோதரர் சொன்ன மாதிரி ஒழுக்கம் என்ற அறச்சிந்தனையை சொல்லக்கூடிய ஒரே இலக்கியம் நம்முடைய இலக்கியம், தமிழ் இலக்கியம். அறம் என்ற எத்திக்ஸ் என்ற வார்த்தையை முதல் சொன்னவன் ஐயன் திருவள்ளுவன் அவர்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள் அத்தனையும் உலக மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறிமுறைகளை சொன்னது நம்முடைய 11 கீழ்கணக்கு நூல்கள் அத்தனையும். நாலடியாரில் சொல்லப்படாதது உண்டா? இல்லை பழமொழி 400 சொல்லப்படாதது உண்டா? ஈஸியாக சொல்வார்கள். நம் வெளியில் கிராமப்புறங்களில் விளையாட்டா பேசுவாங்க, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்வாங்க. படிச்சவன் இப்படி பேசுறியே, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு. அறிவு இருக்கா என்ற சொல் சாதாரண ஒரு சொல். ஆனால் எப்போது நம்முடைய வாழ்க்கை நெறிமுறையிலிருந்து நாம் மாறுபட்டு இன்னொரு இடத்திற்கு செல்கின்றோமோ, இல்ல அந்த நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு உயரிய சொற்கள் எவ்வளவோ நம்மிடம் இருக்கும் பொழுது அந்த சொல்லை விட்டு இன்னொரு சொல்லுக்கு செல்கின்றோமோ, அப்போது நாம் கேட்கின்றோம், படிச்சவன் மாதிரியா பேசுற, இப்படி பேசுறியே அப்படிங்கிறோம். யாரையும் கேட்டபோது அவன் படிச்சவன் மாதிரியா பேசுறான் அப்படின்னு. அதே ஒரு பெரியவர், அறிவார்ந்தவர், பண்பார்ந்தவர், நம்ம நடுவரை போல இருக்கக்கூடியவர், உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடியவர், இந்த பண்பாட்டிற்கெல்லாம் ஆணித்தரமாக இருக்கக்கூடியவர்கள், தாய் உள்ளம் கொண்ட பெண்களை என்று நினைக்கக்கூடிய நம் நடுவர் போல பண்பானவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுகளை கேட்கக்கூடியவற்றை சொல்வது எது அப்படின்னா நம்மளுடைய அற இலக்கியங்கள். தாய்மார்கள் என்று நினைக்கக்கூடிய உயரிய பண்புக்கு சொந்தக்காரர். ஏன்னா பண்பாட்டை பத்தி பேசக்கூடியவர் உயரிய பண்புக்கு சொந்தக்காரர். அப்படி என்றால் அந்த பண்புக்கு சொந்தக்காரர் என்றால் நீங்களே விளங்கிக் கொள்ளலாம் நடுவர் அவர்களே. தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்படாதவை எதுவுமே இல்லை. வினையே ஆடவருக்கு உயிரே, மனை உரை மகளிர்னு சொன்னாங்க.
மனை உரை மகளிர் இல்லத்தை காப்பக்கூடிய, எப்படி நடுவர் அவர்கள் சொன்னார்கள், இல்லாள் என்ற சொல் அப்படிங்கிறது யாருக்கு மட்டும் எந்த இலக்கியத்திலும் இல்லை. இல்லத்தை காக்கக்கூடியவள் தான் மனைவி என்று சொல்லக்கூடியவள். அப்போ இந்த உலகம் என்பது எல்லாருக்கும் தெரியும், நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் தெரியும், இந்த நேயர்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த உலகம் என்பது பெண் என்ற ஒரு சக்தியின் மூலமே இயங்குகிறது. எங்களுக்கு இணையாக நீங்களும் இருக்கிறீர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்களுக்கு கொஞ்சம் ஆதங்கம் தெரியுது. பண்டைய காலத்தில் இருந்த மாதிரி பிள்ளைகள் வளர்ப்பு இல்லையே, பண்பாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை, இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேலையை நாங்கள் தானே செய்கிறோம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் தான் செய்கிறாங்களாமா, நம்ம யாரும் செய்யலையா? இதற்கு பதில் சொல்வதற்காக நிறைவு பேச்சாளராக அன்பு சகோதரர் குத்தாலம் விழிகள் ராஜ்குமார் அவர்கள் அன்பா உங்களை சந்திக்க வருகிறார். வாங்க. கோடான கோடி தமிழ் மக்களுக்கு பொதிகை தொலைக்காட்சியின் சார்பிலும் எங்கள் மேடை கலைவாணர் அழகு தமிழ் வித்தகர் ஐயா நவஜோதி அவர்கள் சார்பிலும் அழகான சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடுவர் அவர்களே, ஒரு கிராமத்துல ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுங்களேன். சரிங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு என்னென்னலாம் தேவை? செங்கல், சிமெண்ட், இல்லைங்களா, கொத்தனாரு, சித்தாளு, அவங்க எல்லாம் தேவை. இப்ப செங்கல்ல கிராமத்துல ஏத்திட்டு வரும்னா அதுக்கு என்ன அங்க வேணும்? ஒரு மாட்டு வண்டி வேணும். ஆமா. அந்த மாட்டு வண்டியில அந்த மாடா வருது எதுக்கு? காளமாடு தான். காளமாடு. செங்கல் ஏற்றி வருது காளமாடு, சிமெண்ட் ஏற்றி வருது காளமாடு, மணல் ஏற்றி வருது காளமாடு. இந்த காளமாட்டெல்லாம் கொண்டு வந்து அழகான ஒரு வீடு கட்டி முடிச்சதுக்கு பிறகு இந்த கிரக பிரவேசம் ஒண்ணு நடக்குது பாத்தீங்களா? எங்க இருந்தா வருவோம் தெரியல அந்த பசுமாடு. அழகாக நம்முடைய மேத்தா சொன்னார், தாள முடியாத சந்தோஷத்தில் மரங்கள் தலை சாய்த்து ஆடுகின்றனவே, பூமிக்கு அடியில் வேர்கள் புல்லாங்குழல் வாசிக்கின்றனவோ என்று மேத்தா சொன்னார். நடுவர் அவர்களே, நாங்கள் எல்லாம் கீழே வெளியில் தெரியாமல் இருக்கின்ற வேர்கள். நீங்கள் இந்த இலைகளுக்கும் காய்களுக்கும் பூஜை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா, இப்ப நானும் வேலைக்கு போறேன், என் மனைவியும் வேலைக்கு போறான். சில சில அவசரங்கள் அவளுக்கும் இருக்கும், பணிச்சுமைகள் அவளுக்கும் இருக்கும். இப்ப ஒரு நாள் என்ன சொல்றான்னா, நீயும் வேலைக்கு போற, நானும் வேலைக்கு போறேன், உன்ன மாதிரி தான் நானும் சம்பாதிக்கிறேன், உங்க அம்மா வீட்டுல சும்மா தானே இருக்கிறாங்க, அவங்க சில வேலைகள் செய்யப்படாதா அப்படின்னு கேட்டாவ. பட் அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓஹோ. ஆனா அவ என்ன சொன்னானா, உங்க அம்மா சும்மா தானே இருக்கிறாங்க, அவங்க செய்யப்படான்னு கேட்கும் பொழுது, என்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நேற்று வரை என்னை பெத்தெடுத்து ஆளாக்கி இந்த நிலைக்கு என்னை உயர்த்திருக்கின்ற தாய்கிட்ட போயிட்டு, ஏமா நீ சும்மா தானே வீட்டுல கட்டையா இருக்கிற, நீ கொஞ்சம் இந்த வேலைகள்லாம் செஞ்சா என்ன அப்படி என்று என் தாயிடத்தில் நான் சென்று கேட்டேன் என்று சொன்னால், அந்த தாய்மைக்கு நான் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பாவமாக ஆகிவிடும். ஆனாலும் கூட நம்பி வந்திருக்கின்ற மனைவி இருக்கால, அந்த மனைவியினுடைய கருத்தையும் நான் கேட்க வேண்டும். அப்ப நான் என்ன சொன்னேன், சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், பக்கத்து அறையில எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அம்மாவுடைய காதுல விழுற மாதிரி நான் சொன்னேன், ஏய் என்ன சமைச்சிருக்கிற, என்ன சமையல் இது, இது யாரா சாப்பிடுவாங்களா, எங்க அம்மா சமைக்கணும், எங்க அம்மா சமைச்சதுக்கு சாப்பிட்டதுக்கு பிறகு சாப்பிட்ட கையின் 4 நாள் கழுனா கூட அந்த வாசம் போகாதே அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா காதுல விழுற மாதிரி ஒரு கோல் போடுறேன் நான், புரிஞ்சுக்கணும், நான் ஒரு பிட்டு போடுறேன். அதாவது எங்க அம்மா சமைக்கணும், சமையல் அவ்வளவு ருசியா இருக்குங்கிறதுக்காக. அது மட்டும் காரணம் கிடையாது, அம்மா சமையல் ரொம்ப சுவையா இருக்குன்றது மட்டும் காரணம் கிடையாது. மனைவி சொல்லிருக்கால, மனைவியுடைய கருத்தையும் நான் மதிச்சாக வேண்டும். அப்ப இந்த மாதிரி சொன்ன உடனே என்னுடைய அம்மா என்ன சொன்னாங்க, அப்பா நீ ஒன்னும் கவலைப்படாதா, நாளிலிருந்து நான் சமைக்கிறேன், நாளிலிருந்து நான் சமைக்கிறேன் என்று என்னுடைய தாயை சொல்ல வைத்தேன் என்று சொன்னா, அந்த பண்பாட்டை நாங்க தாங்க காப்பாத்திருக்கிறோம். இந்த இடத்துல எங்க அம்மாட்டையும் போய் சொல்லி ஆகணும். என் மனைவிக்கு சப்போர்ட்டா போய் பேசுனாக்கா மனைவி பேச்சை கேட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்கல் வந்துவிடும். மனைவி சொல்ல கேட்கலனாக்கா அம்மா பேச்சை கேட்கறான் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்கல் வந்துவிடும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறோம் பாத்தீங்களா, நாங்க தான் நாங்க காப்பாத்திருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நீதிமன்றத்துக்கு வருகின்ற வழக்குகளில் பெரும்பான்மையான வழக்குகள் எதை குறித்து இருக்கிறது என்று சொன்னால், மனமுறிவுன்னு சொல்லக்கூடிய டிரைவர்ஸ். அதுல அதிகமா அந்த மனமுறிவை கேட்டு விண்ணப்பித்திருக்கிறவங்க யார் தெரியுங்களா? பெண்கள். நடுவர்களே, ஒருவேளை மனமுறிவு முடிந்து டைவர்ஸ் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒருவேளை அவர்களுக்கு குழந்தை இருக்கிறது, அதுவும் குறிப்பாக பெண் குழந்தை இருக்கிறது என்று சொன்னால், டைவர்ஸ் கொடுக்கின்ற அந்த கணவன் பெண் குழந்தையை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு மனைவியும் மட்டுமே டைவர்ஸ் கொடுத்து அனுப்புகின்ற ஒரு நிலை என்பது நம்ம நாட்டில் மட்டுமல்ல நடுவர்களே, வெளிநாடுகளில் இருக்கிறது. ஏன் தெரியுங்களா? போகின்ற அந்த மனைவி நம்மோடு மனமுறிவு ஏற்பட்டு சென்று விடுகின்றாள்.
அவளோடு சேர்ந்து நமக்கு பிறந்த அந்த பெண் குழந்தை அனுப்பினோம் என்று சொன்னால் அந்த பெண் குழந்தைக்கு செல்கின்ற ஒருத்தனால் பாதுகாப்பு என்பது இருக்காது. அவளை 2வது முறையாக திருமணம் செய்து கொள்கின்ற ஒருவன் தன்னோடு அந்த பெண்ணோடு அழைத்து வரப்படுகின்ற அந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையாக நினைக்கின்ற பாங்கு என்பது அவனிடத்தில் இருக்காது. எனவே பெண் குழந்தை நம்மிடத்தில் இருப்பதுதான் பாதுகாப்பு என்று சொல்லி நம்ம நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் கூட அந்த மனமுறிவை தருகின்ற ஆண்கள் பெண் குழந்தையை தன்னிடத்திலே வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் அதான் முக்கியம். இன்றைய சூழ்நிலையில் பண்பாட்டை காத்து நிற்கின்ற அந்த அற்புதமான தொழிலை, அந்த வேலையை, அந்த பணியை, பண்பை செய்கின்றவர்கள் யார் என்று சொன்னால் ஆண்கள். நடுவர்களே, குறித்துக் கொள்ளுங்கள். நிறைவான ஒரு செய்தியை நான் சொல்கின்ற நடுவர்களே, ஒரு கப்பலிலே கணவன் மனைவி என்ற 2 பேரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று கப்பலில் பழுது ஏற்படுகிறது. கப்பல் இன்னும் சற்று நிமிடத்திலே கடலில் மூழ்கிவிடும். எப்படியாவது அதில் இருக்கக்கூடியவர்கள் தப்பித்து சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இந்த கணவன் மனைவி என்ற 2 பேரும் ஓடுகிறார்கள். இந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன படகுகள் போன்று இருக்கும். அதுல ஏறி தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஓடுகின்ற பொழுது பார்த்தாக்கா ஒருவர் மட்டுமே செல்லக்கூடிய அளவிற்கான ஒரு சிறிய படகு ஒன்றுதான் இருக்கிறது. இந்த ஆண் பெண் என்ற கணவன் மனைவி என்ற 2 பேரும் ஓடுகின்ற பொழுது இந்த கணவன் என்ன செய்தான் என்று சொன்னால் தன் பின்னால் வருகின்ற மனைவியை பற்றி கவலைப்படாமல் அந்த படகில் இவன் மட்டும் ஏறி சென்று ஓடி விடுகின்றான். அந்த கப்பல் மூழ்கிறது. கப்பலோடு சேர்ந்து அந்த மனைவியும் மூழ்கி இறந்து விடுகின்றார். கொஞ்ச காலம் ஆகிறது. ஒரே ஒரு குழந்தை, அந்த 2 பேருக்கும் ஒரே ஒரு குழந்தை. அந்த ஒரு குழந்தை படிக்க வைத்து ஆளாக்கப்பட்டு நல்ல நிலைக்கு அவள் உயர்ந்து விடுகின்றாள். ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்து விட்டதற்கு பிறகு அந்த பிள்ளையை உயர்த்திவிட்ட அந்த மகிழ்ச்சியில் அவர் மறைந்து போய் விடுகிறார். அந்த பெண்ணானவள் தன்னுடைய பணியின் காரணமாக தான் வாழ்ந்த இல்லத்தை விட்டுவிட்டு வேறொரு வீடு நோக்கி செல்கின்ற பொழுது, வீட்டை சுத்தப்படுத்துகின்ற பொழுது தந்தை தங்கியிருந்த அறையில் ஒரு நாட்குறிப்பு கிடைக்கிறது, ஒரு டைரி கிடைக்கிறது. அந்த டைரியில் எழுதப்பட்டிருக்கிறது, அன்புள்ள மகளே, நானும் உன் அன்னையும் கப்பல் மூழ்கின்ற காலத்திலே தப்பித்து வருகின்ற பொழுது உன் அன்னையை நான் விட்டுவிட்டு நான் மட்டுமே வந்துவிட்ட ஒரு சுயநல பாவி என்று என்னை நீ நினைத்திருக்க கூடும். ஒன்றை தெரிந்து கொள், உன் அம்மா தீவிரமான புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு கடும் நோயாளி. அவருடைய மரணம் நாட்களில் அல்ல, மணி நேரத்தில் அல்ல, நிமிடங்களில் எண்ணிக்கொண்டிருந்தப்பட்ட ஒரு சூழல். என்றைக்கும் அவள் இறந்து விடுவாள். அந்த நிலையில்தான் உன் அன்னையை காப்பாற்ற வேண்டிய இக்கட்டில் நானும் அங்கே தயங்கி நின்றிருப்பேன். ஆனால் நானும் உன் அன்னையோடு சேர்ந்தே மாண்டு போயிருப்பேன். உன் வாழ்க்கை நிர்கதியாகிவிருக்கும். எனவே உன்னை உயர்த்த வேண்டும் என்ற அந்த ஒப்பற்ற பண்பின் காரணமாகத்தான் என் மகளே, என் மனைவியா, என் மகளா என்று பார்க்கின்ற போது வாழ்ந்து முடித்துவிட்ட என் மனைவியை விட வாழ வேண்டும் என்ற என்னுடைய மகளுடைய வாழ்க்கை தான் என் கண் முன்னே தெரிந்தது. எனவே நான் தப்பித்து ஓடி வந்த மகளே என்று அந்த நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய நடுவர்களே, ஆண்களாகிய நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் எப்படி இந்த தப்பித்து வந்த போது அந்த ஆண் மீது இந்த சமூகம் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்குமோ அதுபோன்று ஒரு குற்றத்தோடு தான் பார்ப்பார்கள். ஆனால் கொஞ்சம் ஆய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தப்பித்து வந்ததற்கு பிறகு ஒரு பெண் பிள்ளையை உயர்த்துவதற்காக எப்படி தன்னை தியாகித்திருக்கின்றானோ அதுபோன்றுதான் ஆணுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே இன்றைய சூழ்நிலையில் பண்பாட்டை காத்திருக்கின்ற காவல்காரர்களாக, அன்பு சகோதரர் சொன்னது போல பூந்தோட்ட காவல்காரர்களாக விளங்கக்கூடியவர்கள் ஆண்களே என்ற அருமையான தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும் நடுவர்களே. நன்றி, நல்வணக்கம், அன்பு நெஞ்சங்களே. 4 பேச்சாளர்களும் மிகவும் அருமையாக பேசி அவரவர்களுடைய வாதத்திற்கேற்ற கருத்துக்களையும் பாடல்களையும் நகைச்சுவைகளையும் அருமையாக சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு தீர்ப்பு சொல்லி ஆகணும். பண்பாடு என்பது ஒரு குடும்பத்திலிருந்து தான் பிறக்கிறது. கணவன், மனைவி, குழந்தைகள், எதை வச்சு நம்ம கணிக்கிறோம் ஒரு நாட்டினுடைய பண்பாட்டைனா குடும்ப அமைப்பு முறை. உலகில் இல்லாத அளவிற்கு குடும்ப அமைப்பு முறை நம்மகிட்ட தான் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. உலகம் முழுவதும் பார்த்து வியக்கிற சமூக அமைப்பு நம்மகிட்ட இருக்குது. அது எப்படி ஒரு மனிதன் வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு நிறைய இலக்கியங்கள் சொல்லிட்டு இருக்கு. அதில் மனுமுறை கண்ட வாசகத்தில் வள்ளலார் அழகாக சொல்லுவார், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் பாவ செயல்கள் எடுத்து ஒரு பட்டியலிடுவார். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, இதெல்லாம் மகா பாவம்னு சொல்லிட்டு வர்றார். வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, பிச்சைக்கு வந்தவரை பின்னே போ என்றேனோ சொல்லிட்டே வர்றவர் குருவை வணங்க கூசி நின்றேனோன்னு. முன்னோர்களை, பெரியோர்களை மதிக்கணும், 2 கையும் எடுத்து கும்பிடணும், வணக்கம் சொல்லணும். இது தமிழர் பண்பாடு, வணங்கணும். அந்த கிராமங்களில் பப்பு கடைமா, பப்பு கடைன்னு சொல்லி கொடுப்பாங்க, பார்த்துருப்போம். பெரியவங்கள்லாம், அம்மாலாம் அழகாக உட்காந்துருக்குறாங்க.
குழந்தைங்களுக்கு பப்பு கடைமா பப்பு கடைன்னு கையை வச்சு கடைஞ்சி இப்படி இப்படி செஞ்சுட்டு அப்புறம் இது சோறு, இது குழம்பு, இது ரசம், இது கீரை, இது பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்பாவுக்கு, இது அம்மாவுக்கு, இது அண்ணனுக்கு, இது தம்பிக்கு, இது தங்கச்சிக்கு சொல்லிட்டு இவங்களோட இல்லை உறவுகளுக்கு மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த தட்டான் இது அந்த சட்டி இது கழுவி கழுவி காக்காய்க்கு ஊற்றுன்னுவாங்க. கழுவி கழுவி காக்காய்க்கு ஊற்று. இப்போ இந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறா பாருங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பி என்ற வார்த்தை பிரயோகம் அதை சொல்லி கொடுக்குறாங்க. எல்லோருக்கும் கொடுக்கணும், சமைச்சதை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கணுங்கிறத சொல்றாங்க. மனித உயிர்களுக்கு மட்டுமல்ல ஒரு பறவைக்கும் கொடுக்கணும்னு கழுவி காக்காய்க்கு ஊத்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நண்டு ஊறுது நரி ஊறுது நண்டு ஊறுதுன்னு கிச்சு கிச்சு முட்டி சிரிக்க வைப்பா. எதுக்கு தெரியுங்களா? ஒரு அருமையான செய்தி பாருங்க. நீ சமைச்ச சாப்பாடு, அந்த சாப்பாட்டை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்ட, மீதி இருக்கிறதையும் கழுவி பறவைகளுக்கும் உணவா போட்டுட்ட, உன்னுடைய பொருளை எல்லாருக்கும் கொடுத்துட்டமே நீ அழக்கூடாது, கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி, நீ சிரித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கிச்சி கிச்சி முட்டி சிரிக்க வச்சாலே நம்முடைய தாய். அந்த நிலை, அந்த எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும் என்ற நிலை இன்னைக்கு இருக்கா? குருவை வணங்க கூசி நிற்கிறானே, வணக்கம் சொல்ல மாட்டாங்கிறானே. முன்னோர்களை மதிக்கவில்லை, பணிவு இல்லை. ஆனால் பணிவு இருந்தது. ஒரு காலத்தில் நம்மகிட்ட பணிவு இருந்தது. திருஞான சம்பந்தர் திருப்பூந்துருத்திங்கிற கிராமத்துக்கு அப்பர் பெருமானை பார்க்கறதுக்கு போறாரு. எப்படியாவது பார்த்து அவர் தரிசனம் பண்ணிடணும்னு போய் ஊர் எல்லையில் நிற்கிறாரு. அவருக்காகவே பல்லக்கு அங்கே தயாரா இருக்கு. குழந்தை இல்லையா திருஞான சம்பந்தர், சிறுவன். அந்த குழந்தைய தூக்கி பல்லக்கில் உட்கார வச்சு தூக்கிட்டு போறாங்க. நான் இங்கே வந்திருக்கிறேனே, என்னை வரவேற்கிறதுக்கு அப்பர் பெருமான் வந்திருப்பாரோன்ற சந்தேகத்தில் அந்த குழந்தை கேட்குறது. திருஞான சம்பந்தர் கேட்குறாரு, அப்பர் பெருமான் வந்திருக்காரான்னு. அப்போ அப்பர் பெருமான் அந்த பல்லக்கை தூக்கிட்டு போறவர் அவரு தூக்கிட்டு போயிட்டு சொல்றாரு, ஐயா உங்களை உங்களுடைய பாதராத கமலத்தை சுமந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு நான் கீழே தான் இருக்கிறேன் ஐயா என்று திருநாவுக்கரசர் சொன்னார் என்று சொன்னால், குழந்தையை கூட மதிக்க வேண்டும் என்கிற அந்த பணிவு, அந்த நேர்மை அன்னைக்கு இருந்ததே, இன்னைக்கு இல்லையே என்கிற அந்த இந்த பண்பாட்டு செய்திகளை பிள்ளைகளுக்கு கொண்டு செல்வது ஆண்களா இல்லை பெண்களா பார்த்தோம்னா, தாய் தந்தைகள் குழந்தைகளை எப்படி வளர்க்குறோம் இல்லை. சங்க இலக்கியத்தை பற்றிலாம் அழகா சொன்னாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரம் இல்லை. இன்னைக்கு ஆசை, பணம் பணம் பணம்னு ஓடிட்டு இருக்கிறோம் பெரியவர்களே. இதில் தான் நம்முடைய பண்பாடு காணாமல் போகிறது. காலையில் எழுந்தால் அப்பா எந்த மூலையில் ஓடுறாரு, 7 மணிக்கு ஓடுறாரு, அப்பா 9 மணிக்கு ஓடுறாங்க. பிள்ளைய வேலைக்கார அம்மா பார்த்துட்டு இருக்கு. இல்லைன்னா இப்போ கேஜி அங்கே கொண்ட விட்டுறாங்க. எல்கேஜி யூகேஜிக்கு முன்னாடியே ப்ரீ கேஜி அங்கே கொண்ட தள்ளிட்டு அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? ப்ரீ கேஜினா என்னடான்னு ஒருத்தனை கேட்டேன். வாயில் இருக்கிற வேரில் பிரித்து பிரித்து விடுறது தான் ப்ரீ கேஜினா ஒருத்தன். என்ன எங்கே நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். பெரியவங்கெல்லாம் பரவாயில்ல, நம்ம வாழ்கிற இந்த காலம்லாம் பொற்காலமாக தான் இருக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த சமுதாயம், இளம் தலைமுறைகள் எப்படி வாழும் என்று புரியவில்லை. அப்படி வாழ்ந்து காட்டுபவர்களாக நாம் இருக்கிறோமா? ஆண்களும் பெண்களும். ஒருத்தர் இருந்தார், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒருத்தர் இருந்தார். எல்லா ஆண்களையும் குறை சொல்ல முடியாதுமா. எல்லாருமே தண்ணி போடுறாங்க, வீட்டில் சண்டை போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் வாழ்ந்து காட்டினார். யாரு? தமிழகத்தில் எத்தனையோ குடியரசுத் தலைவரை பார்த்துருக்கிறோம். ஒரே ஒரு தமிழன் சமீபத்தில் குடியரசுத் தலைவராக இருந்தார். சமீபத்தில் இருந்தார். அவர் ராஷ்டிரபதி பவனுக்குள்ள குடியரசுத் தலைவராக உள்ள போறார். உள்ள நுழையும் பொழுது அந்த ஒரு வேலையாள் வந்து அவருடைய இவருக்கு ஷூ கழட்டி விட்டார் பாருங்க. அந்த ஷூவை வந்து துடைக்கிறாங்க. இவர் பார்த்தார். பார்த்துட்டு, என்னுடைய ஷூவை நீ துடைக்கிறதா? யூ ஆர் டிஸ்மிஸ்டுனார். ஆமா ஐயா, நான் இதைத்தான் காலகாலமாக செஞ்சுட்டு இருக்கிறேன், என்ன போய் டிஸ்மிஸ் பண்றீங்களே. காலில் விட வந்தான் பாருங்க. நில்லு, இந்த வேலையிலிருந்து தான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணேன். இன்று முதல் நீ தோட்டக்காரன். இங்க இருக்கிற மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதா உன் வேலை. போ, டிபார்ட்மெண்ட் மாத்தியாச்சு, போன்னு அனுப்பிச்சு விட்டார். இப்படிப்பட்ட ஆண்களும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையை பாடமாக நினைத்ததால் நம்முடைய பண்பாடு இன்றும் காக்கப்படுகிறது என்று சொல்லலாம். எல்லா ஆண்களும் இப்படி இருந்தா பரவாயில்லைங்க. இன்னைக்கு என்ன நடக்குது உலகத்துல? காதலிக்க மறுத்து விட்டால் என்பதற்காக ஒரு கல்வி நிறுவனத்துக்குள் நுழைந்து கண்டம் துண்டமாக துடிக்க துடிக்க வெட்டி போடுகிறானே ஒரு ஆண். பண்பாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எப்படி நாம் ஒற்றுக்கொள்ள முடியும்? ஆக ஆண்களில் அப்துல் கலாம் போன்ற ஆண்களும் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட ஆண்களும் இருக்கிறார்கள். பெண்களிலையும் அதே மாதிரி பார்க்கணும். பெண்களும் இன்னைக்கு குடும்பத்தை, அவங்க சொன்னாங்களே அழகா, நம்ம எல்லாம் இப்படி நெஞ்ச நிமிர்த்திட்டு வெளியில போயிட்டு வரோம்னா அதுக்கு காரணம் வீட்டில் அவர்கள் இருந்து குடும்பத்தை சரியான முறையில் நெறியோடு பார்த்து கொண்டிருப்பதால் தான், மறுக்க முடியாது. அதனாலதான் கண்ணதாசன் அழகா சொன்னாரு, எப்படிப்பட்டவள் என்னுடைய மனைவி. அழகா சொன்னா பாருங்க. எப்படி மரங்கள் நிறைய இருக்கு, ஆலமரம் இருக்கு, ஆலமரத்துல வேறு நிறைய இருக்கு. அந்த வேரை போல நீ, விடுதுகளை போல மற்றவர்கள். அப்பா இருந்தான்,
அண்ணன் இருந்தான், தம்பி இருந்தான், தங்கச்சி இருந்தா, என் பிள்ளைங்க இருந்தது, எல்லாம் விடுதிகளாகத்தான் இருந்தார்கள். ஆனால் வேறாக நீ இருந்தாய்ன்னு கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீடும் கண்ணீர் துடைப்பாய், அதில் என் விம்மல் தனியுமடி. ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்துமென்ன, வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அழகா சொன்னானே. அப்ப என்ன நம்ம சொல்ல தோணுது? ஒரு பக்கம் ஆண்கள், இன்னொரு பக்கம் பெண்கள். ஒரு குடும்பத்திற்கு 2 தூணாக இருந்து ஒரு ஒரு தொடர்வண்டி தடம் புரளாமல் செல்ல வேண்டும் என்றால் 2 தண்டவாளமாக இருந்து அந்த தொடர்வண்டியினுடைய பயணத்தை நெறிப்படுத்தி செல்லுகிற 2 இணைபிரியாத தண்டவாளத்தை போல இணைபிரியாத தோழிகளாக இருந்து இணைபிரியாத ஒரு அன்றில் பறவையை போல, அன்றில் பறவைன்னு ஒரு பறவை இருந்தான். இன்னைக்கெல்லாம் இல்லை, நல்ல பறவைகள்லாம் இல்லாமல் போச்சு. இன்னைக்கு அன்றில் பறவை தாமரை அந்த குளத்துல நீந்தும் பொழுது சேர்ந்தே தான் நீந்துமா, ஒட்டிட்டே. இடையில அந்த தாமரை தண்டு குறுக்கிடுமா, அந்த தண்டு குறுக்கிட நேரத்தில் பிரிஞ்சுதுன்னா இறந்து போயிருமா அந்த அன்றில் பறவைகள். அப்படிப்பட்ட பறவைகளாக இருந்து குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஒன்று விட்டு ஒன்று பிரிய முடியாது. சிவபெருமானத்தான் நம்ம தீர்ப்புக்கு எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. உடம்பில் பாதியை கொடுத்தாரே ஆண் பெண்ணுக்கு, அப்ப 2மே சேர்ந்ததுதான் வாழ்க்கை என்கிற காரணத்தினால் நம்முடைய தமிழ் பண்பாட்டையும் போற்றி காப்பது, தமிழ் மொழியை போற்றி காப்பது ஒருவர் நினைத்தால் பற்றாது. ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் இந்த மொழியையும் பண்பாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற அருமையான தீர்ப்பை இந்த மாமன்றத்திலே கூறி இனிமையான இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே நல்ல தலைப்பை கொடுத்து இப்படி அருமையான ரசிக பெருமக்களை எல்லாம் சந்திப்பதற்கு காரணமாக இருந்த பொதிகை தொலைக்காட்சிக்கும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் மீண்டும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.